இன்றைக்கு மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய பயன்களை தெரிய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியின் மூலம் நம்முடைய மக்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய நிலைகளை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதிதிராவிட நலத்துறையிலே பல்வேறு திட்டங்கள் உண்டு. பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆதிதிராவிடத்தில் இருக்கின்ற மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாம்னு கேட்பதை விட இது போன்ற விழிப்புணர்வுகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களாகவே அந்த நிலைகளை செய்யக்கூடிய நிலைகளை அடைய முடியும். அந்த வகையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களாக இருக்கின்ற விவசாயிகள் என்ற நிலைகள், அவர்களுடைய 100 நாட்களாக இருந்த அந்த வேலைவாய்ப்பு முகாமை 125 நாட்கள் ஒதுக்கீடு செய்து என்னென்ன வகையில் இந்த திட்டங்களை தந்திருக்கின்றோம். அதுபோல கல்லூரிகளை படிக்கின்ற மாணவர்களுக்கு என்னென்ன உதவிகள் நாம் செய்கின்றோம். அதுபோல கிராமத்தில் இருக்கின்ற மகளிர் சுய உறுப்பினர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், என்னென்ன பயனை அடைகின்றார்கள் என்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை, அதுவும் குறிப்பாக போதை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை இன்றைக்கு பெறுகின்ற வகையில் அதை விளக்கியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு கல்லூரியில் வந்து மாணவர்கள் நீங்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இது உங்கள் மூலம் எல்லா பகுதியிலும் இந்த நிலைகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது, போதை ஒழிப்பிலே அதனுடைய பயன்கள் என்ன, மகளிர் சுய குழுக்கள் மூலம் என்னென்ன பயன்பெறுகின்றார்கள், அதுபோல மத்திய அரசாங்கத்திலிருந்து கேஸ் சிலிண்டர் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றார்கள், எப்படி ஒவ்வொன்றையும் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்கனவே பயிற்சியாக கல்லூரியுடைய கல்லூரியுடைய 2 கல்லூரியுடைய ப்ரொஃபசர் வந்திருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு விளக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்களும் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் விளக்கியிருக்கின்றார்கள். இந்த விளக்கத்தின் மூலம் இன்னைக்கு திருச்செந்தூர் பகுதியில் இருக்கின்ற, அதுவும் இதை சுற்றி இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பகுதிகளிலே என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது, என்னென்ன திட்டங்கள் மூலம் பயன்படலாம் என்ற வகையில் இன்னைக்கு தெரிந்து கொள்கின்ற வகையில் இந்த பயிற்சி இந்த கல்யாண மண்டபத்தில் இன்னைக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு மத்திய அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், மத்திய மக்கள் தொடர்பகம் இவர்கள் இணைந்து உங்களுக்கு இந்த விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள். புரிந்திருக்கும், நீங்கள் விரிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். புரியவில்லை என்று சொன்னால் இன்னொரு ரவுண்டு அப்படி பார்த்துருங்க, இன்னொரு ரவுண்டு பேச விட்டு கேட்டுருங்க. இதன் மூலம் நம்முடைய தமிழகம், இந்தியா எல்லா வகையிலும் உயர வேண்டும் என்று நினைக்கின்ற வகையிலே இந்த விழிப்புணர்வு முகாமை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த விழிப்புணர்வு மூலம் நீங்கள் படித்ததையெல்லாம் உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்றவர்கள், நகரத்தில் இருக்கின்றவர்கள் அத்தனையும் பயன்படுகின்ற வகையில் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுடைய சகோதரனாக நான் உங்களை பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் என்ன எல்லாரும் கேட்பாங்க, தண்ணி அடிக்காத, கஞ்சா தொடாத, தண்ணி அடிச்சா எவ்வளவு நாள்ல உனக்கு மரணம் இருக்கு, தண்ணி அடிக்கிறது மூலம் என்னென்ன கேடுகள் இருக்கின்றது, உன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கேடுகள் இருக்கின்றது, உன்னுடைய தகப்பனாருக்கு என்ன கேடுகள் இருக்கின்றது என்பதெல்லாம் இன்றைக்கு நீங்களெல்லாம் விளக்கினீங்கன்னா அதை புரிஞ்சுடுவாங்க. கூப்பிட்டு சொல்லணும், தண்ணி அடிக்காதங்கப்பா அப்படின்னு. நான் பிறந்ததுல சொன்னதில்லை. அதுபோல 100 நாட்களை 125 நாட்களாக மாற்றிருக்கிறார்கள். அதிலே கடந்த காலம் தமிழக அரசாங்கத்தின்
அரசாங்கத்தினுடைய பங்குத்தொகை குறைவாக இருந்தது, மத்திய அரசாங்கத்தினுடைய பங்குத்தொகை அதிகமாக இருந்தது. இன்றைக்கு 150 நாட்கள் ஆனாலும் 125 நாட்களாக இருந்தாலும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய பங்குத்தொகை 40%, 60% மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை தந்து இன்றைக்கு கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த 125 நாள் வேலைவாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அதிலே கட்டணம் கட்டுவதாக இருந்தால் அந்த கட்டணத்திற்கு 40% மத்திய அரசாங்கம் கொடுக்கும், 60% மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்ற வகையில் இந்த 125 நாட்கள் திட்டத்தில் அமைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மாநில அரசாங்கத்திற்கு நிதி தொல்லைகள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு இந்த திட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற போது கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் பயனடைகின்ற வகையில் இந்த திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த திட்டங்களும் சரியான வகையில் நடைபெறுகின்ற போது கிராமத்தில் உள்ளவர்கள் பயன் அடைவார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். இத்தனை பேர் செய்தா எந்த பேங்க்கு போலாம், எவ்வளவு பணம் நமக்கு தருவாங்க, அந்த பணத்தின் மூலம் என்னென்ன நம்ம தொழில் பண்ணலாம், அந்த தொழில் மூலம் என்னென்ன பயன்களை திரும்ப அந்த பேங்குக்கு நம்ம பணம் கட்டுவதற்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் முடியும் என்ற வகையில் இன்னைக்கு மகளிர் குழுக்கள் அத்தனையும் இன்னைக்கு பேங்க்ல போனா உடனே கடன் கொடுத்துறாங்க. ஏன்னா திரும்பி வர்ற பணம் மகளிர் சுய குழுக்கள் தான் இன்னைக்கு பணம் கொடுத்தா திருப்பி வருது. ஆனா செந்தமிழ் சேகர் வாங்கினா ஒரு குறிப்பா சொல்றேன், வாங்கினா பேங்க்ல சார் டைம் ஆகிட்ட கட்டி பிடிக்கணுமா சார், அவரு 100 கோடி எடுத்துட்டு போயிட்டாரு, இங்க 500 கோடி எடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஒரு சாதாரணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அதை நான் கொஞ்சம் கழிச்சு தரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மகளிர் குழுக்கள் கரெக்டா அந்த நேரத்துக்கு ரீபேமெண்ட கட்டிடுறாங்க. அதனால இன்னைக்கு மகளிர் குழுக்களுடைய நிலை இன்னைக்கு உயர்வாக பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த படித்ததனுடைய பயன்களை மக்களுக்கு உங்கள் மூலம் பயன்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவிகள், அதுபோல கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி என்ற நன்றி. சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாமே
அலுவலர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி சார்பாக என்னுடைய வருகை செய்யும். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அடுத்த சிவந்தி கல்லூரியில நடந்த ஓவிய போட்டியில முதல் பரிசினை அடுத்தபடியாக சிவவர்ஷினி. அடுத்து எல்லாருமே விஐபி கேட்டு தான் சர்டிபிகேட் வாங்கணும்னு நினைப்பீங்க. சர்டிபிகேட் உங்களுக்குள்ள மாத்திக்கிங்க, வின்னர்ஸ் பூரா வாங்க.